மாநாட்டுக்கு பிஜேபி வச்சா நாங்க கரெக்ட் ஆயிடும் சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்கோம். கரெக்ட் ஆயிடும்னா எனக்கு அர்த்தம் புரியல. பிசிகே கரெக்ட் ஆயிடும், ஏன்னா அவங்க ஜாதி அரசியல் மத அரசியல் பண்ண முடியாது. தமிழகத்திலேயே ஏன் நான் இந்தியாவிலேயே சொல்லுவேன், மிக மோசமான ஜாதிய கட்சி விசிகா தான். நீங்க அதுலயும் நீங்க அவர் தலித் மக்கள் எல்லாருக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருக்கும் தலைவரா? இல்லவே இல்லை. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நாங்க பட்டியல் வெளியேறணும்னு சொல்றாங்க. அவர்கள் திருமாவளவனுடைய எந்த கொள்கையும் ஏற்கல. சரி, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அருந்ததியர் சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு 3% கொடுத்தார். அதை கடுமையாக எதிர்க்கிறவர் திருமாவளவன். நீங்க பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் தலைவராக இருந்துட்டு அவ்வளவு குறுகிய ஜாதியவாதம் பேசிட்டு இருக்கிறவர் இவர். மற்ற கட்சிகளையோ அல்லது பிஜேபியோ பேசலாமா? பிஜேபி நேஷனல் பார்ட்டிங்கிறது இன்னைக்கு இல்லை, 51 ஜனசங்கம் ஆரம்பிச்ச பொழுதே பாரதிய ஜனசங்கத்தில் எல்லா மத மக்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு எங்க விதிமுறையிலே இருக்கு. அதனால இப்படி ஒரு நேஷனல் பார்ட்டியை பத்தி ஒரு மோசமான ஜாதியவாதி பேசி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை நியாயமானது, சரியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு சொன்னா நாங்க எப்பவுமே வெறுமனே பேசுறவர்கள் இல்லை, செயல்படுத்துபவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழ்நாட்டில் ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது, இந்த திராவிடியன் ஸ்டாக்னால கூட்டணி அரசாங்கம் ஸ்டேபிளா இருக்காது. ஆனா சென்டர்லயே 99 2004 வரை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி 5 வருஷம் இருந்து நிரூபிச்சு காட்டியிருக்கோம். அதே மாதிரி 2014 மற்றும் 19 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்த காலகட்டத்திலும் நாங்கள் கூட்டணி இருந்த அனைத்து கட்சிகளோடும் அதிகாரத்தை பகிர்ந்து இருக்கிறோம், ஆகவே செஞ்சு காட்டியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தா நியாயமா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணியில் யார் யார் படமெல்லாம் போஸ்டர்ல ஒட்டி ஓட்டு கேட்டாங்களோ, யாரெல்லாம் அவங்க கூட்டணி தலைவர்களா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கோரிக்கை வந்தா அது நியாயமானது. நாங்க செஞ்சு காட்டி இருக்கிறதுனால அதை ஆதரிக்கிறேன். பிஜேபி லீடர்ஸ் வாழ்த்து தெரிவிக்கலன்னு சொன்னாங்களா, இல்ல அவர் வாழ்த்தே தெரிவிக்கலன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்கிறீங்க. அதனால அவர் எதனால செய்யலன்னு தெரியல. செய்யாது தவறுதான், இது பெரும்பான்மை சமுதாயத்தை காயப்படுத்துகின்ற விஷயம் தான் சொல்ற உரிமை பிஜேபிக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. தட் ends the matter.